ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பூசலார் நாயனாரை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று யாரை பார்த்தா ஞாபகம் இருக்கா? வாயிலார் நாயனார். இவர் என்ன பண்ணார், தன்னுடைய மனசுக்குள்ளாரையே எப்போவுமே கடவுளையே நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் இந்த பூசலார் என்ன தெரியுமா பண்ணார், எப்போவுமே சிவனடியார்கள் மேலே அன்பாகவே இருப்பாராம். ஆனாலும் இவருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசையாம், சிவபெருமானுக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு காசு இல்லாததுனால இவர் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய மனசுக்குள்ளாரையே இந்த மண்டபம் இப்படி இருக்கணும், இந்த மண்டபம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கற்பனையிலே அவர் ஒரு கோவிலே கட்டிட்டாராம் தன்னுடைய மனசுக்குள்ளார. சரி, நம்ம மனசுக்குள்ளாரே ஒரு கோவில் கட்டியாச்சு, சிவபெருமானை இந்த கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து சிவபெருமானை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டாராம். இதே மாதிரியே காடவர்கோன் அப்படிங்கிற ஒரு ராஜா என்ன பண்ணாராம், சிவபெருமானுக்காக நிறைய சிற்ப வேலைகளோட கூடிய ஒரு கோவில் ஒன்று கட்டியிருந்தாராம். அவரும் அன்னைக்கே கும்பாபிஷேகம் வச்சுருந்தாராம். நம்மளுடைய சிவபெருமான் என்ன பண்ணார், அந்த அரசனுடைய கனவுல போய் இன்றைக்கி என்னுடைய பக்தனான பூசலார் கோவில் கும்பாபிஷேகம் வச்சுருக்காரு, அதனால் நான் அங்கே போகிறேன், நீ கும்பாபிஷேகத்தை வேறு ஒரு நாள் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாராம். யார் பார்த்து இவ்வளோ பக்தியாக இருக்காங்க, சிவபெருமான் அவருடைய கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சதுமே அரசன் என்ன பண்ணார், யார் அந்த பூசலார், அவருடைய கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக போனாராம். அந்த ஊரில் போய் கேட்டாக்கா யாருமே இங்கே எதுவும் புதுசாக கோவில் எதுவும் இல்லையே அப்படின்ட்டாங்களாம். சரி, பூசலார் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்புறம் அவர் இருக்கிற இடத்த காமிச்சதுமே இவர் இங்கேருந்து போனதுமே அவர் காலில் விழுந்து கும்பிட்டு, இந்த மாதிரி சிவபெருமான் என்னுடைய கனவுல சொன்னார், நீங்கள் கட்டியிருக்கிற கோவிலில் இன்றைக்கி கும்பாபிஷேகமாக, அதை பார்க்குறதுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள், நான் பார்க்கணும் அப்படின்னாரா. உடனே பூசலாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சான். எனக்கு பண வசதி இல்லாததுனால நான் என் மனசுக்குள்ளாரையே கோவில் கட்டியிருந்தேன், அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு சிவபெருமான் வந்திருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானையே நினச்சி சிவப்பதத்தை அடைஞ்சாராம். எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா. நாமளும் இவங்கள மாதிரியே எப்பவும் பக்தியோடு இருப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்கலாமா. நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.